Practice on adjusting clutch pedal play, removing gearbox and clutch assembly from light and heavy vehicle. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த மாடியூலில் லைட் மற்றும் கனரக வாகனங்களில் இருந்து கியர் பாக்ஸ் மற்றும் கிளட்ச் அசம்பிளியை அகற்றவும், கிளட்ச் பெடலை சரி செய்யவும் பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொண்டிருக்க முடியும். அவை கிளட்ச் பெடல் பிளேவை சரி செய்யவும், கியர் பாக்ஸ் லிங்கேஜ்களை துண்டிக்கவும், வாகனத்திலிருந்து கியர் பாக்ஸை அகற்றவும், வாகனத்திலிருந்து கிளட்சை அகற்றவும். இப்போது தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் ஒரு எண், டபுள் எண்ட் ஸ்பேனர் செட் ஒரு எண், ரிங் ஸ்பேனர் செட் ஒரு எண், சாக்கெட் ஸ்பேனர் செட் ஒரு எண், சென்டர் பஞ்ச் ஒரு எண். தேவையான எக்யூப்மெண்ட்டுகள், மெஷினரிஸ்கள்: ஹைட்ராலிக் ஜாக், ஃப்ளோர் டைப் ஒரு எண், ஸ்டீல் ஹார்ஸ் ஸ்டாண்ட் ஒரு எண். தேவையான மெட்டீரியல்கள்: சோப் ஆயில், கிரீஸ், கெரோசின், பனியன் கிளாத், ரோப். ப்ரொசீஜரை கற்றுக்கொள்வதற்கு முன் ஃப்ரீ பிளே என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாதுகாப்பாக ஓட்டுவதற்கு உங்கள் பிரேக் மற்றும் கிளட்ச் பெடல்கள் சரியான உயரத்தில் இருக்க வேண்டியது அவசியம். ஃப்ரீ பிளே என்று அழைக்கப்படும் ஒன்றை மெஷரிங் செய்வதன் மூலம் நீங்கள் இதை மெஷர் செய்யலாம். இது பிரஷர் இல்லாத போது பெடல்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் உங்கள் காலால் அவற்றை பிரஸ் செய்யும் போது அவை எங்கேஜ் ஆகும் பாயிண்ட் ஆகும். அதிக அளவில் ஃப்ரீ பிளே இருந்தால் பெடல்கள் லூஸாகவோ அல்லது ஸ்பாஞ்சியாகவோ இருக்கும். இது மிக குறைவாக இருந்தால் அவற்றை அழுத்தி பிரேக் மற்றும் கிளட்ச் சிஸ்டம்களை எங்கேஜ் செய்வது கடினம். பெடலை தள்ளிய பிறகு உங்கள் வெஹிக்கிளின் கிளட்ச் எப்போது கட் ஆக தொடங்கும் என்பதை ஃப்ரீ பிளே தீர்மானிக்கிறது. பெரும்பாலான பிரேக் மற்றும் கிளட்ச் பெடல்களில் சிறிது ஃப்ரீ பிளே இருக்க வேண்டும். பொதுவாக 1 சென்டிமீட்டர், இது அரை இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கும். உங்கள் வெஹிக்கிளில் ஃப்ரீ பிளே இதைவிட தாராளமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அல்லது உங்கள் வெஹிக்கிளில் எதுவும் இல்லை என்று உணர்ந்தால் உங்கள் வெஹிக்கிளின் பெடல்களை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். ப்ரொசீஜருடன் ஆரம்பிக்கலாம். டாஸ்க் 1: கிளட்ச் பெடல் பிளேயை அட்ஜஸ்ட் செய்தல். முதலில் கிளட்ச் பெடலின் ஃப்ரீ பிளேயை அட்ஜஸ்ட் செய்து 6 மில்லிமீட்டர் முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான ஃப்ரீ பிளேயை அப்சர்வ் செய்யவும். லாக் நட்டை சூஸ் செய்யவும். ஃப்ரீ பிளே அதிகமாக இருந்தால் டைட் செய்யவும் அல்லது குறைவாக இருந்தால் லூஸ் செய்யவும். 10 மில்லிமீட்டர் ஃப்ரீ பிளேயை செட் செய்யவும். மீண்டும் பெடலின் ஃப்ரீ பிளேயை செக் செய்யவும். பெடலின் தேவையான ஃப்ரீ பிளேயை அடைய லாக் நட்டை டைட் செய்யவும். அடுத்து கியர் பாக்ஸை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு கியர் ரேஷியோக்களை பயன்படுத்தி என்ஜினிலிருந்து வீல்களுக்கு பவரை மாற்ற உதவும் ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட் ஆகும். இது வழக்கமாக என்ஜின் மற்றும் வீல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதில் பல கியர்கள், ஷாஃப்ட் மற்றும் பியரிங்ஸ்கள் உள்ளன. கியர் பாக்ஸ் ஒரு கிளட்ச் மூலம் என்ஜின் கிராங்க் ஷாஃப்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இது கியர்களை மாற்றும் பொழுது மோட்டார் மற்றும் கியர் பாக்ஸை டெம்பரரியாக டிஸ்எங்கேஜ் செய்ய அனுமதிக்கிறது. ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மைலேஜை அடைய வெவ்வேறு ஸ்பீட்களில் வீல்களுக்கு சரியான சைஸ், பவர் மற்றும் டார்க்யூவை சர்ன் அவுட் செய்வது இதன் பிரைமரி ரோல் ஆகும். ஒரு காரின் கியர் பாக்ஸில் பல காம்பனன்ட்டுகள் உள்ளன, அதாவது கிளட்ச் ஷாஃப்ட், கவுண்டர் ஷாஃப்ட், மெயின் ஷாஃப்ட், பியரிங்ஸ், கியர்ஸ். அடுத்து ஆரம்பிக்கலாம். டாஸ்க் 2: கியர் பாக்ஸ் கனெக்ஷன்களை டிஸ்கனெக்ட் செய்யவும். வீல் சோக்ஸ் போடவும். கியர் பாக்ஸ் ஆயிலை ட்ரெயின் செய்து ட்ரெயின் பிளக்கை மீண்டும் ஃபிக்ஸ் செய்யவும். கியர் ஷிஃப்ட் லீவரை ரிமூவ் செய்யவும். கியர் பாக்ஸிலிருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்டை டிஸ்கனெக்ட் செய்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்டை சாசிஸ் சைட் மெம்பருடன் ஒரு ரோப் அல்லது வயர் மூலம் கட்டவும். கிளட்ச் ராடிலிருந்து கிளட்ச் லீவரை டிஸ்கனெக்ட் செய்யவும். தேவைப்பட்டால் ஹவுசிங்கில் லீவர் விழுவதை தடுக்க கிளட்ச் லீவரை கிளட்ச் ஹவுசிங்குடன் கட்டவும். ஸ்பீடோமீட்டரின் கேபிளை டிஸ்கனெக்ட் செய்யலாம். டாஸ்க் 3: வெஹிக்கிளிலிருந்து கியர் பாக்ஸை ரிமூவ் செய்யவும்.
தேவைப்பட்டால் ஹார்ஸ் ஸ்டாண்ட் அல்லது ட்ரைபாட் ஸ்டாண்டில் என்ஜினை வைக்கவும். ட்ராலி ஜாக் மீது கியர் பாக்ஸை சப்போர்ட் செய்து வைக்கவும். ஒரே நேரத்தில் 2 டர்ன்களை லூஸ் செய்வதன் மூலம் கியர் பாக்ஸின் குறுக்காக ஆப்போசிட் மவுண்ட் நட்டுகளை ரிமூவ் செய்யவும். கியர் பாக்ஸை என்ஜினிலிருந்து நகர்த்தி கியர் பாக்ஸை ஜாக்கிலிருந்து விழாத வகையில் கீழே இறக்கவும். ஜாக்குடன் கியர் பாக்ஸை வெளியே எடுக்கவும். டாஸ்க் 4, வெஹிக்கிளிலிருந்து கிளட்சை ரிமூவ் செய்யவும். கிளட்ச் கவர் மற்றும் ஃப்ளைவீல் ஆகியவற்றின் பொசிஷனை பெயிண்ட் மூலம் மார்க் செய்யவும். ரீசெட் செய்யும் போது கிளட்ச் கவர் மற்றும் ஃப்ளைவீலின் ஒரிஜினல் பொசிஷனை உறுதி செய்ய இந்த மார்க் அலைன் செய்யப்படும். அதனால் ஃப்ளைவீல் மற்றும் கிளட்ச் கவரின் பேலன்ஸ் ஆனது டிஸ்டர்ப் ஆகாது. கிளட்ச் கவர் மவுண்டிங் செட் ஸ்க்ரூக்களின் லாக்கிங் வயரை ரிமூவ் செய்யவும். செட் ஸ்க்ரூக்களின் மொத்த எண்ணிக்கையை எண்ணுங்கள். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பயிற்சியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் கிளட்ச் பெடல் பிளேவை சரி செய்யவும், கியர்பாக்ஸ் லிங்கேஜ்களை துண்டிக்கவும், வாகனத்திலிருந்து கியர்பாக்ஸை அகற்றவும் கற்றுக்கொண்டோம். வாகனத்திலிருந்து கிளட்சை அகற்றவும் நாம் கற்றுக்கொண்டோம். எனவே லைட் மற்றும் கனரக வாகனங்களிலிருந்து கிளட்ச் பெடல் பிளே, கியர் பாக்ஸை அகற்ற மற்றும் கிளட்ச் அசெம்பிளி ஆகியவற்றை சரி செய்வதில் பயிற்சி செய்ய கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். நன்றி.